நம்ம எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணதுக்காண்டி மன்னிக்காமல் அலையிடும். எத்தனை தடவை அவன் உட்காந்து பணிவிடை செஞ்சுட்டான், ஒரு ஆட்டம் அவனை மன்னிச்சு விடக்கூடாதா அப்படிங்கிறது மன்னிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லி கொடுக்கப்படுது. எல்லாமே இயல்பு நிலையில் எளிமையாக உங்களுக்குள்ளே புகணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு தான் இந்த சித்தர்கள் தேவர்கள் இவர் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு பசிச்சவங்க சாப்பிட சொல்லியாச்சு. தவம் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல தவம் இருக்கிறதுக்கு அகத்திய பெருமான்ட்ட அனுமதி எடுப்போம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். உயர்வான பணி செய்ய அமர்ந்தவனே போற்றி, செய்கின்றவனே போற்றி, செய்விக்கின்ற பெருமகா ஆற்றலை போற்றி போற்றி என அகத்தியம் எனும் பெருமொழியை பேராற்றல் கொண்டவனை, சிவரூபனை, சித்த வடிவனை, ஞானத்தின் தலைவனை வணங்கி, ஞான பெருமகா ஆற்றலை வணங்கி, அன்பாய் கருணையாய் குருவாய் அருவாய் திருவாய் அனைத்துமாய் இருக்கின்ற அகத்தியம் எனும் பேரடியில் பெருமகா திருவடியில் உயரடியில் பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஜெகமாலும் சபைதனை சிவமாலும் சபையாக, தேவர்கள் சித்தர்கள் ஒன்றிணைந்து ஆளும் சபையாக, உயர் வளாகமாக உயர் மையமாக, இறைவந்து அமர்கின்ற இறையமர்ந்து பேசுகின்ற தலமாக, இறையை அனுக்கிரகம் செய்ய கட்டளை இடுகின்ற ஆணை இடுகின்ற அகத்தியன் அமர்ந்த தலமாக இருக்கின்ற அற்புத பொற்தலத்திலே பொன்னம்பல சிவசித்த மகா உயர் ஞான தலத்திலே அமர்ந்தவனே, அகத்தியமே ஜெகத்தியமே ஆசானே ஐயனே அப்பனே வருக வருக என அகத்தியம் எனும் பேராற்றலை, சிவ ஆற்றலை, சித்த ஆற்றலை, உயர் ஞான உயர் ரூபாற்றலை வணங்கி வரவேற்று நிற்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. விழி இமைக்கும் கால நிலை கொண்ட அளவீடுகளில் கூட அகத்தியத்தை மறவாத அகத்தியனே உன் சித்தன் வந்தமர்ந்து. ஓம் அகதீசாய நமக. உயர் பேராற்றல்கள் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையில் குடிகொண்டிருக்கும் தவநிலை பேராற்றலாய் உயர்ந்து நிற்கும் சிவமகா வாழை சித்தனே, உயர்த்திய கரத்திலிருந்து நல்லாசி வழங்கு. ஓம் அகதீசாய நமக. உமக்கு நல்லாசி வழங்குகின்ற அருக்கரம் உயர்கின்ற பொழுது உன் கரம் வணங்கி நிற்பது போல் உன்னை வணங்கி நிற்கும் கரங்களுக்குள்ளெல்லாம் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலது புதைந்திருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தை வாசி பெருநாளில் உரைக்கின்றோம். உன்னதமாய் உன் நிலைக்குள் இருக்கும் அற்புத சபை, சபைக்குள் இருக்கும் உன் நிலை, சபையும் உன் நிலையும் பிரபஞ்சத்தில் இருந்து பிரபஞ்சத்திற்குள்ளிருக்கும் உன் சிவமகா வாழை சித்தன் நிலையிலிருந்து அகத்தியன் யான் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. பேராற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கும் சபையாய் இச்சபை உயர்ந்து நிற்க, நீர் உயர்ந்து நின்ற தவமதின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து தவம் கண்ட அகத்தியன் அமர்ந்த சபையிலிருந்து வாசி பெருநாள் கண்டவனே, வாசி நாளினை முழுமதி பெருநாளாய் பிரகாச நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட அருள் ஜோதி பெருநாளாய் மாற்றியவன் வந்தமர்ந்திருக்கு. ஓம் அகதீசாய நமக. உனக்குள் காண்கின்ற சபை, உனை காண்கின்ற சபையாய், உனக்குள் காண்கின்ற சபையை உனை காண்கின்ற சபையாய் வந்தமர் நிலை கொண்ட தேவர்களும் சித்தர்களும் தவம் இருக்க, அவர்களுக்கு இடைநிலையில் தவம் இருக்கும் உன் இடைக்குள் தவம் இருக்கின்ற அனுமதிதனை வழங்குகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மணியோசை எழுப்பும் நிலையிலிருந்து கீழ் திசையாக வட திசையும் தென் திசையும் எதிரும் புதிருமாக மூன்று அடி இடைவெளி விட்டு தவத்தில் அமர்கின்ற பொழுது அகத்திய நாமம் சிவமகா வாழை சித்த நாமத்தினை உச்சரித்து நெற்றி சுழுமுனையில் சிவமகா வாழை சித்தனை வைத்து தவம் காண அனுமதி வழங்குகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உயர் பேராற்றலாய் காண்கின்ற தவமதிலே அற்புத சுழுமுனை ஜோதியை காணலாம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. 11 சித்தர்களும் தேவர்களும் குடிகொண்டு அமர்ந்திருக்கும் நெற்றி சுழுமுனை ஜோதியை காண்பவனுடைய ஜோதி உனக்குள் இருந்து புறப்படுகின்றது. யுகமாற்ற நிகழ்விற்கென்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல்வாசி திருநாளில் ஆதி கைலாய இறை சூட்சம நூலிலிருந்து உமக்கு நல்லாசி. ஓம் அகதீசாய. இல்லால் மலையர்க்கு பெருமகா பேராற்றல் கொண்ட ஆசி உம் சீடர்கள் யாவருக்கும் அற்புத ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து. ஓம் அகதீசாய நமக. உன்னால் உயரும் பேருலகம், உன் நாமத்தால் உயரும் பிரபஞ்சம்,
பிரபஞ்சம் உயர்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் உனக்குள் இருந்து வெளிப்படுகின்ற அற்புத நிலை கொண்ட தர்ம யுகமாக சீடர்கள் வளம்பர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் ஏற்புடைய நிலை கொண்ட தலமாய் இன் அருள் வழங்கும் தலமாய் நின் அருளுக்குள் இருந்து துன்பத்தை நீக்குகின்ற அருளாசிகளை அகத்தியன் உன் சுழுமுனை ஜோதியிலிருந்து உன் சரீரத்திற்குள்ளிருந்து எடுத்து இயம்புகின்றோம். வாசி என்னும் நிலை எது? வாசிக்குள் வசியப்படுத்துகின்ற அற்புதமான வாசிதனை நீர் கற்றுக் கொடுக்கும் தவமாக அகத்திய நாம் அமர்ந்து காண்கின்ற தவம் இதுவென்று உரைத்து நல்லாசி வழங்கி எழுகின்றோம். சூட்சமத்தில் வந்து அகத்திய பெருமான் எல்லாருக்கும் தவம் இருக்க கற்றுக் கொடுப்பாரு. அதான் சொல்லுறாங்க, நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா போதும், எதையும் நினைக்க வேண்டாம், எந்த சிந்தனைக்குள்ளேயும் போகக்கூடாது, எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது, ஜீரோக்குள்ளே போயிடணும். அதான் தவம். என்ன ஏதாச்சும் நினைச்சிட்டு இருந்தால் அது பேர் தவம் கிடையாது. வரத்தான் செய்யணும். ஓம் அகதீசாய நமக, ஓம் சிவமக வாழை சித்த தேவாயான்னு சொல்லிக்கிட்டு வாழை சித்தனை வந்து சுழி முனையில் வச்சுக்கிடணும். அவனோட வடிவத்தை, பிம்பத்தை, ரூபத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன அற்புதம் நிகழுதுன்னு மட்டும் பாருங்க. நேராக உட்கார முடியலன்னா சாஞ்சி உட்காந்துக்குவாங்க, ரிலாக்ஸாக உட்காந்துக்குவாங்க. ரொம்ப வந்து முழு கண்டு கூன் விடக்கூடாது, ஓரளவுக்கு உட்காந்துக்குவாங்க. ரிலாக்ஸ் ஆனால் ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க. ஆடாமல் உட்காந்துருன்னு யாரும் இங்கே சொல்லலை. என்ன அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் யாரும் இந்த அவசரத்தில் முன்னேறிடல. சும்மா உட்காந்துருங்க. காற்று இருக்காட்டாலும் அனுக்கிரகங்கள் உங்களுக்குள்ளே போகும். ஏன்னா இறை காட்சி சித்தனோட சுழி முனையில் சீடர்களோட சுழிமுனை சரியில தான் இறை காட்சிகள், இறை அனுக்கிரகங்கள் கிடைக்கும். சித்தனோட சுழிமுனையோட அகத்தியரோட சுழிமுனை, அகத்தியரோட சுழிமுனையோட பிரபஞ்ச சுழிமுனை எல்லாம் இணைஞ்சிருக்கு. சிவபெருமான்ல இருந்து, மகாவிஷ்ணுவில இருந்து, முருகப்பெருமான்ல இருந்து, வேறு நமக்கு தெரியாத தேவர்கள் சித்தர்களோட சுழிமுனை, பிரபஞ்ச சுழிமுனை தான் இது பிரபஞ்ச சபை. அதான் இந்த சபையோட வெளிச்சம் 14 லோகங்களையும் தாண்டி வெளிச்சமாக தெரியுது. அதான் வெளிச்சம்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்குள்ளே அந்த ஜோதி உருவாகன்னா உங்களுக்குள்ளே எந்த வேற்று மாற்று நிலைகளும் இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்காமல் இருக்கீங்களா, உங்களுக்குள்ள அகத்தியம் இருக்கும். ஓம் அகதீசாய நமக. You explain to that person's 2 sentences. ஓம் அகதீசாய நமக. அகதீஸ்வராய நமக. அவர் பாலசித்த சுவாமிகள் நமக. ये महामंत्र है, मृत्युंजय मंत्र है। मृत्युंजय मंत्र जैसा है। मृत्युंजय मंत्र क्या है? எல்லாம் ஓம் அகதீசாய நமக்குள்ள அடக்கம். अगदीश्वराय नमः, वो बालचित्र स्वामी है नमः। सिंपल। ये क्या करने का, इसके लिए आप खाना नहीं है, पानी नहीं है, ऐसा कुछ नहीं है। जैसे साधारण आदमी है, बैठो, आँख बंद करो, पूरा दुनिया का भूल जाओ। सिर्फ उसका आवाज़ है, इसका आवाज़ है, सब आवाज़ भूल जाओ, आराम से बैठो। स्वामी आपका पादम शरण है। சுழிமுனையோட சேருங்கிறத சொல்லுங்க. சித்தன் சுழிமுனையில வரையில இறை காட்சிகள் தெரியும். अगदीश्वर स्वामी शरणम, अगदीश्वर स्वामी शरण बोलने से आपकी क्या है, वो सुली मुने। तो 6 कुंडली में ये महा कुंडली है, इसमें से वालचित्र स्वामी का ज्वालामुखी यहाँ दिखाई देगा। अभी इतना जल्दी से नहीं है। नहीं, लेकिन आजकल ऐसा सुना है। आराम से बैठो, कोई जल्दीबाजी नहीं है, शांति से बैठो, आपका काम करो, कर्तव्य करो, सेवा करो, बाद में जो टाइम मिलते है तपस्या करो, सेवा करो। हाँ। लेकिन महामंत्र यह है, अगस्त्य स्वामी नमः, बालचित्र स्वामी जी नमः। बस इतना बैठो, इसमें सुलिमुने में स्वामी का दर्शन देगा। आपका जो कर्तव्य है करते करते अपना कर्म दूर हो जाएगा, अच्छा उनका अच्छा हवा अपने ऊपर लग जाएगा, अपन शांति रहेगी। இன்னும் கொஞ்ச நாளில் சாமி எல்லா பாஷையும் பேசும், நூல் பேசும்னு சொல்லிடும். இன்னும் கொஞ்ச நாளில் பேசும். आज का स्वामी जी बोल रहा है, अभी बात क्या हो रहा है, हिंदी सारा भाषा उनका उन्होंने हमको किया है। नहीं, सारा भाषा जो है तमिल है,
हिंदी सब उन्होंने हमको दिया है, बिल्कुल, लेकिन आज स्वामी क्या बोल रहे हैं, हाँ। हम थोड़ी दिन में हम बात करेगा अंग्रेजी में, हिंदी अच्छा, में, हाँ, हाँ। संस्कृत में हम बात करेगा करके बोल रहा है। सही बोल सकते लेकिन हैं ईश्वर सब ईश्वर कुछ की उनका कृपा है, है। मालिक का है, सब कुछ उनका है। नहीं नहीं, ये क्या है, पहले जो जो धीरे धीरे से இப்போ அவருக்குள்ள இந்த அகத்தியர் தான் வந்து இங்கிலீஷ் பேசினாரு. हाँ, புரியுதா? जो अभी यू टॉक टू एक्सप्लेन टू यू अगस्त्य स्वामी कभी अगस्त्य स्वामी हमको नहीं है, वो स्वामी से बात कर रहा हाँ, है, जी। लेकिन हमारा बात सब सुन रहा है। हाँ, सही सही ये टॉक टू यू एक्सप्लेन Yes. आपने बोला है, सबसे सब उनके चरण में है हम हाँ, सब। सही सही सब कुछ वही है, हम कुछ ऐसे कठपुतली है हमारा, हाँ। हमारा कुछ नहीं है, अरे, और कुछ सब नहीं कुछ है। मालिक लेकिन का है, उसने दिया सब। ध्यान ध्यान हाँ। तपस्या बहुत जरूरी है। Yes. हाँ? और ईश्वर स्वामी नमः, पार्वती स्वामी नमः। ஓம் அகதீஷாய நமக.